பாட்டி, இப்ப ஏன் சிரிக்கிற? ஒத்தையில இருக்கானேன்னு அந்த பயல கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த புள்ளைய பாத்துக்கலான்னு நினைச்சேன். அன்பு உள்ள வந்தா, அப்ப கூட அவளை வெட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் கட்டிக்கலான்னு நினைச்சேன். இப்ப அந்த அரசி வேற உள்ள புகுந்துட்டால. ஏண்டி, அந்த பயலுக்கு உடம்பு பூரா மச்சம் இருக்கு. இல்லன்னா ஒன்னுத்துக்கு உதவாத அந்த பயல 3 பொம்பளை பிள்ளைங்க ரவுண்டு கட்டுவீங்களா? இங்க பாரு கிழவி, இந்த அரசிய பத்திலாம் உனக்கு தெரியாது. அவ பெரிய திட்டத்தோட தான் உள்ள வந்திருப்பா. இனிமே இந்த அன்பு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நாம எதுவும் யோசிக்க வேண்டாம். அவளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவா. ஏய், அன்புவ அவளே பாத்துப்பான்னா நீ எதுக்கு தேவையில்லாம இந்த பயலை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிற? ஆமா, நீ சொன்ன மாதிரிதான். ஒரே கல்லுல 2 மாங்காய். அவங்களே வச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்மளே அடிச்சு விரட்டினா கூட எங்கேயும் போக மாட்டான். வாழ்க்கையில முதல் முறையா நல்ல புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிருக்க. யாரு இவ புத்திசாலித்தனமா யோசிக்கிறாளா? வாமா வாமா, வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. வந்து இம்புட்டு நேரமாச்சே, நம்மள வந்து பாக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டேன். எதுக்கு? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. யாருக்கு யார் எதிரி? இந்த பாரு, நான் 1000 பேரை சாப்பிட்டு அவனு ஏப்பம் விட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிருவேன் ஒருத்தி நல்லவளா கெட்டவளான்னு. அப்ப என்ன கெட்டவன்னு சொல்ல வரீங்க? அப்ப நீங்க? நாங்க ஓரளவுக்கு கெட்டவங்க இல்ல, ஓரளவுக்கு கெட்டவங்க. இங்க பாருங்க, எனக்கு என் சொந்த வாழ்க்கையில பிரச்சனை. என் குழந்தைய கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன கூப்பிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் சொல்ல சொன்னீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சோ? ஏய் குழலி, அந்த விஷயத்த சொல்லுடி. ஒத்தையில நீ மட்டும் கிடந்து ஏன் வயிறறிஞ்சிட்டு கிடக்குற? அவளும் சேர்ந்து வயிறறியட்டும். அன்புக்கும் சிவத்துக்கும் முதலிரவெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? அவன் இனியாவுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய், உண்மையத்தான் சொல்றேன். அவன் யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் உள்ள இருக்கிறது வெளியில வருது. சொல்லு சொல்லு, என்ன திட்டத்தோட வந்திருக்க? எங்களுக்கு முன்னாடியே அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்ச ஆளு நீ. உதவி வேணும்னா சொல்லு, நாங்க செய்யறோம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். பாரு, அவனை நம்பி என் பேத்தி வாழ்க்கை வீணா போச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பேத்திக்கு அந்த சரவணனை நிச்சயம் பண்ணீங்கல்ல? ஏ, நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா. என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருந்துருவானா? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த அன்பை அவன் அம்மான்னு கூப்பிட வச்சிருக்கான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்கு அவனுக்கு. என்ன பண்ண போற? சும்மா நான் உங்களை மாதிரி புலம்பிட்டு இருக்க மாட்டேன். பொறுத்து இருந்து பாருங்க. வரேன். என்னம்மா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஆமா, கிளம்புற நேரத்துல இனியாவும் அவங்க பாட்டியும் காணோம். அவங்க 2 பேரும் ஏதோ சார்ட் பேப்பர் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. ஓவியா, நீ வேணா இங்க இரு, அம்மா மட்டும் போயிட்டு வரேன். இல்ல மம்மி, நீங்க தனியா போக வேண்டாம், நானும் உங்க கூடவே வரேன். இல்லம்மா ஓவியா, நீ ஒன்னும் போக வேண்டாம். அங்கதான் பிரச்சனை இருக்குன்னு உங்க அம்மா சொல்றாங்கல்ல. இல்ல தாத்தா, மம்மி அங்க தனியா போனா மறுபடியும் ராஜசேகர் அங்கிளுக்கும் மம்மிக்கும் சண்டை வரும்.
நான் கூட இருந்தாதான் டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். மம்மியை தனியா அனுப்ப வேண்டாம். அடடடடடடடா, அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை கூட பெரிய மனுஷங்க யாருக்குமே இல்லையே. அம்மா, அருமையா அந்த புள்ளைய வளர்த்திருக்கம்மா. புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா புள்ள உன்னை தனியா அனுப்பக்கூடாதுன்னு யோசிக்கிறா பாரு. அது பெரிய விஷயம் இல்லையா? என்னம்மா அரசி, ம், அதான் அங்க பிரச்சனைன்னு சொல்ற. எதுக்கு இப்ப போய் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற? என்ன ஏதுன்னு முடிவு தெரியற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம்ல. எனக்கு புரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில பின்னாடி நடந்தது முன்னாடி நடக்க போறத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு எது சரியா வருமோ அத மட்டும்தான் செய்யணும். நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் ஒண்டு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஆமா அரசி, வேணும்னா இல்ல சிவம், ஏற்கனவே என்னால நீ பல பிரச்சனைகளை அனுபவிச்சிட்ட. உன் வாழ்க்கையில நடந்த பல பிரச்சனைகளுக்கு நான் காரணமாயிட்டேன். தொடர்ந்து என்னால உன் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் போறேன். அம்மா, நீ போறதெல்லாம் சரிதான். அட்லீஸ்ட் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்ல. உங்க அம்மாவையும் அப்பாவையும் ராஜேஷகிட்ட ஒரு தடவை பேச சொல்லுமா. இல்ல மாமா, இது நானே தேடிக்கிட்ட பிரச்சனை. இது என்னங்கறத நானே ராஜசேகர் கிட்ட பேசி பாக்குறேன். ஓவியாவை தான் இங்க விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஜட்ஜு கிட்ட பேசியிருக்கேன், ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்டையும் பேசிட்டேன். அவங்க 2 பேரும் அவனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதுக்கு மேல பெருசா எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான். நீ ஒன்றும் பயப்படாத. ம். ஏப்பா சிவம் தம்பி, அவ இங்க இருக்கிறது பிரச்சனைன்னா நீ ஒரு 2 நாள் அங்க போய் தங்கி பிரச்சனைய சரி பண்ணிட்டு வரலாம்ல. ஆ, ஆ, ம். அம்மா, புருஷன் முண்டாட்டி இன்னொருத்தர் விஷயத்துல தலையிட்டா பிரச்சனை பெருசாதான் ஆகும். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் குறையாதுமா. சரி, இதுல யாரு புருஷ பொண்டாட்டி? ஓ, ராஜசேகரையும் அரசியையும் சொல்றீங்களா? பொத்தாம் பொதுவுல புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பம் வராதா? திடீர்னு அன்புவோட மாமியார் வந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த மாமியாரா அந்த மாமியாரான்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்ல. பாட்டி, ஆ, வெளியில மழை பெய்யற மாதிரி இருக்கு. சளி பிடிச்சுக்க போகுது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா இது எங்க குடும்ப விஷயம், அதுல நீ தலையிடாதேன்னு சொல்ல வரியா? ஆமா பாட்டி, நேரடியா சொன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதான் இப்படி சொன்னேன். நீங்க போங்க. இது உன் குடும்பம்னு மட்டும் சொல்ல முடியாது. என் பேத்திக்கும் சம்பந்தம் பேசி இருக்கோம். அப்போ இதுவும் என் குடும்பம் தானே, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. ம், அம்மா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டாடி, நீங்களும் எங்க கூட வாங்க. ஓவியா, எதுக்கு தேவையில்லாம டாடியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம போலாம். எனக்கு தெரியும் சிவம், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ கண்டிப்பா வருவ. அம்மா, சிவன் கண்டிப்பா வருவான். நீ போயிட்டு வா. இப்போ உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கும் நான் முன்னாடி செஞ்ச தப்புக்கும் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓவியா, போய் டாடி கிட்ட சொல்லிட்டு வா போ. ம். டாடி. கவலைப்படாத. ம்? ம். சிவம், நான் வரேன். சாரி, வரேன் மாமா. ஆ, பாய் நான் வரேன். தாத்தா. போயிட்டு வாம்மா. வா.
லட்சுமி ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. என்னாலலாம் முடியாதுங்க. ஐயோ, கிச்சன்ல அன்பு ரொம்ப உக்கிரமா இருக்கா. அங்கிருந்து பாத்திரமெல்லாம் எப்படி பறக்குது செதறதுன்னு பாத்தீங்கல்ல? ஆமா ஆமா. ஐயோ, 5வது பிளேட் உடையுதுன்னு நினைக்கிறேன். இது தட்டு உடையிற சத்தம். ஐயோ இல்லங்க, அந்த பீங்காம் பிளேட் காலின்னு நினைக்கிறேன். லட்சுமி, என்ன பண்ணலாம்? பேசாம சிவத்தை கூட்டிட்டு போய் சமாதானம் பேசுவோமா? ஏங்க, ஏற்கனவே அன்பு போட்ட போர்டுல தான் அவன் வெளியில தலை காட்டாம இருக்கான். இதுல நம்ம கூட்டு போனோம், முடிஞ்சது அவன் கதை. லட்சுமி ஒண்ணு பண்ண, நீ போய் பேசு. அரசி வரும்போது வாசலையே துரத்து விடாம இப்ப என்ன போய் அன்பு கிட்ட பேச சொல்றீங்க? பிள்ளையோட வந்து நிக்கும் போது என்ன பண்றது லட்சுமி? எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஐயோ, அன்பு கோவப்படாதம்மா. நான் கோவப்படலையாத்த? இல்லம்மா, நீ எங்க கிட்ட கோவப்படுறது அப்பட்டமா தெரியுது. உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு நான் யாரு? நீ இந்த மாதிரி சொன்னாலே உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறேன்னு தானே அர்த்தம். இது கூடவா எங்களுக்கு தெரியாது? இது உங்க வீடு, உங்க புள்ள வீடு. உங்க வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அத கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன அன்பு இப்படி எல்லாம் பேசுற? இது உன் வீடு. அப்படியா? என்னம்மா கேள்வி இது? இது உன் வீடுதாம்மா. நாங்களா இருந்தா கூட உன்கிட்ட பர்மிஷன் கேட்காம நாங்க இந்த வீட்ல எதுவுமே பண்ண மாட்டோம். அன்பு, என்னம்மா நீ? நான் எதுவுமே எனக்குன்னு யோசிக்கல. ஒரு குடும்பத்தோட அருமை என்னன்னு அது இல்லாம இருந்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அப்படி ஒரு நிலைமை திரும்ப வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமி. சிவம் வாழ்க்கையில இனிமே எதுவுமே நல்லது நடக்காதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல நீ தேவதை மாதிரி வந்த. அவனை நேசிச்ச. எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்ட. இனியாவையும் ஓவியாவையும் உன்னோட குழந்தைங்களா பாத்துக்கிட்ட. அப்படிப்பட்டவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. நீ இப்படி எல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்தாத. எனக்கு புரியுது. அரசி தனியா வந்திருந்தா நீங்க அவளை உடனே திருப்பி அனுப்பியிருப்பீங்க. அதான் ஓவியாவோட வரும்போது உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு என்னோட அறிவுக்கு தெரியுது. ஆனா என்னோட மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ வீட்டுல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சோ அதே அளவுதாம்மா எங்களுக்கும் இருந்துச்சு. அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் எங்களால மூச்சு விடவே முடிஞ்சிச்சு. உங்ககிட்ட சிவம் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அதுதான் பிரச்சனை. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அரசிக்கு ஒரு பிரச்சனை உடனே சிவம் ஓடி போய் நிக்கிறாரு. அரசி வந்து நின்னப்ப போ வெளியிலன்னு உங்களால சொல்ல முடியல. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க தப்பா பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கெல்லாம் இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா, நீ என்ன சொல்ல வரன்னு எங்களுக்கு புரியுது. அரசியால நாங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சோம். ஓவியாவ அவகிட்ட இருந்து எப்படி கொண்டு வர்றதுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதோ அப்படி ஒருத்தி மருமகளா இருந்ததோ எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் எங்க மருமக. 4 பிள்ளைங்களும் நம்மளோட பிள்ளைங்க. நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் நம்ம எல்லாரோட சந்தோஷம்தான். நாங்க உன்னை எங்க மருமகளா பாக்கலமா, மகளா தான் பாக்குறோம். நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எது நடந்தாலும் சரி நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். சாமியா பார்த்து உன்னை எங்களுக்கு கொடுத்துருக்காருமா. சிவம் உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. உனக்கு மாமனார் மாமியாரா மட்டும் இல்லாம உன்னை பெத்தவங்க மாதிரி உள்ளங்கையில வச்சு நாங்க தாங்குவோம். மடே, அவனை சும்மா விட்டுறாத. ஏன் அப்படி அவன் பண்ணான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இரு. ஆமா ஆமா, நீ அவனை என்ன அடிச்சாலும் சரி நாங்க குறுக்க வரமாட்டோமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத.
இனியா அம்மா எதுக்கு உங்க அப்பா கோயில் கிட்ட வண்டியை நிப்பாட்டினாரு? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. அப்பா எதுக்காக வண்டி இங்க நிறுத்தின? இல்லம்மா, என் வைஃபு என் மேல கோவமா இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்புறமா உன்னை நான் ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். ம்? அம்மா அப்பாவோட வைஃப் ரொம்ப கோவமா இருக்காங்களா? அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்புறமா என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாராம். எந்த வைஃப்னு கேளு. ஆ? ஏய், எந்த வைஃப்ப்பா? ஆ. அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வைஃப் தான். மஞ்ச கலர்ல பூ போட்ட புடவையை கட்டிக்கிட்டு என் பக்கத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லு. இனியா, இந்த வாயிலேயே வடை சுடுறதெல்லாம் கோர்ட்ல வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வேண்டாம். அப்பா இந்த வாயில வடை சுடுறதெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கணுமா? அம்மா கிட்ட வேண்டாமா? இல்ல இனியா, என்னப்பா நீ ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் நிக்கிறீங்க. ரெண்டு பேர் பேசினாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். என்னையே டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நடுவுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அன்பு. இனியா, நான் யார்கிட்டயும் பேசுற மூட்ல இல்லைன்னு சொல்லிருமா. பாரு இனியா, நான் ஒழுங்கா பேசதானே வரேன். என்கிட்ட பேசலாம்ல. இப்படி பேசினா நான் என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா நடிக்கிறவங்க கிட்ட எனக்கு பேச பிடிக்கல. ம், என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லு. ஆ, அன்பு. இனியா நான் சொல்றேம்மா. ஹலோ சார், ஆ? எங்க அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. உங்ககிட்ட பேச விருப்பப்படல. எங்க அம்மாவை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இனியா, நாம எதுக்கு இங்க உட்காரணும்? விடுமா, சின்ன பையன் என்னது? ஏதோ சின்ன தெரியாம பையனா? பண்ணிட்டாப்ல. அது என்னன்னா பாப்போமே. ஆ, அப்படி சொல்லு. அம்மா உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. 1000 தான் இருந்தாலும் வக்கீல் பண்ணது பெரிய தப்பு. விட்டுறாதீங்க. உனக்கு புரியுதுல்ல? எனக்கு சூப்பரா புரியுதுமா. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? வக்கீல தூக்கி வீசிருப்பேன். அம்மா வக்கீல் வராரு. நீங்க சீரியஸா மூஞ்சி வச்சுக்கோங்க. இந்த இனியா. ம். இனியா, இந்தா, நீ உங்க அம்மாட்ட கொடு. என்ன வக்கீல நீ எங்க அம்மாவை இவ்ளோ கேர்லெஸ்ஸா நீ டீல் பண்ற? எங்க அம்மா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னமோ 2 தொணையில கோயில் பிரசாதத்தை கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு பாக்குறியா? இனியா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லு. ப்ளீஸ் இனியா. வேண்டான்னு சொல்லு இனியா. அம்மா என்ன? நாய் வித்த காசு குறைக்காது. புரியல. எனிமி கொண்டு வந்திருந்தாலும் பிரசாதம் தானே, சாப்பிடலாமா? ம், ம், ம். வக்கீல, இத சாப்பிடுறதுனால அம்மா சமாதானம் ஆயிட்டாங்கன்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல. பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பிரமாதமா சண்டையை கண்டினியூ பண்ணுவாங்க. அம்மா இந்தாங்கம்மா. ம். இனியா, என்ன வக்கீல? தப்புதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பு தப்புன்னா மன்னிச்சிடணுமா? உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்லல. அம்மா ஒரு நிமிஷமா. ரொம்ப பழைய டைலாக்கா பேசுறாரு. நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நானே பதில் சொல்றேன். நம்ம பண்ற விஷயம் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயம் பண்ணும்போது தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்புதான். நல்ல விஷயம் பண்ணும்போது இது தப்பா இருக்குன்னு சந்தேகம் எப்பவுமே வரக்கூடாது. ம். ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுச்சுன்னா அது நாமளே ஒத்துக்கணும். நாமளே தப்பு ஒத்துக்கிறப்ப அந்த தப்பு சின்னதா தான் இருக்கும். அதை இன்னொருத்தர் வந்து சொல்லி தெரியறப்ப அதுக்கு பேர் தப்பு கிடையாது, நம்பிக்கை துரோகம். நீ உதவி பண்ணதுல தப்பு இல்ல,
அம்மா அதுக்காக உன் மேல கோவப்படல. நீ இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டுறாங்க. சரி, தப்புதாம்மா. இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு. சாரி இனியா. இனியா, இன்னும் அம்மாவுக்கு என் மேல கோவம் போலியா? அம்மாவுக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, அம்மாவுக்கு உன் மேல வருத்தம் தான். அம்மா உன்னை மன்னிச்சிட்டாங்க, ஆனா அதுக்காக உன்கிட்ட உடனே எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களா பேசுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஏன் அப்படி? அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு புரியாது.